வணக்கம். நான் காரைக்கால் என்ஆர்எச்எம் டிரைவர் ரவிச்சந்திரன். இந்த பதிவு ஒரு அனுதாபத்திற்காகவோ, அனைவருடைய அனைத்து தோழர்களுடைய உதவி செய்யுங்கள் என்பதற்காகவோ அல்ல. என்னுடைய மனக்குமுறல்களை நான் தெரிவிப்பதற்காக. ஏனென்றால் நாம் என்ஆர்எச்எம் சேர்ந்து கிட்டத்தட்ட 15-18 வருஷ வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம். இதன் விளைவாக பல பேர் பல நோய்வாய்ப்பட்டு பல கஷ்டங்களுக்கு ஆளாகி அவர்களுடைய மனக்குமுறல்களை தங்களிடம் தெரிவித்தது எல்லாருக்கும் தெரியும். இதில் நம்மளுடைய தோழர் காரைக்காலை சேர்ந்த கலையரசன் லேப் டெக்னீஷியன் அவர்கள் இந்த மன உளைச்சலின் காரணமாகவே அவருடைய உடம்பு பாதிக்கப்பட்டு ஒரு விபத்தில் காலமானார். அதே மாதிரி பெயர் சொல்ல விரும்பவில்லை, நம்மளுடைய பணியாற்றிய ஒரு தோழியும் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. அந்த வரிசையில் இன்று நானும் பெரிய மன உளைச்சல், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது தெரியவில்லை. தினம் தினம் அந்த வேதனையை மனதில் அழுத்தி இன்று எனக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இன்றைக்கி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இதோ கிடையாது. ஏன்னா நம்முடைய அப்படிப்பட்ட உயர்தரமான உணவை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கலை. இதுக்கு காரணமே மன அழுத்தம்தான். எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, 50 வயசு நெருங்கியாச்சு. பெண் பிள்ளைகள், அவர்களை எப்படி நம்ம கரையேற்ற போகிறோம், அவங்க படிப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சியே நமக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு நம்ம உயிருக்கே பாதிப்பு. நமக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு பின்னாடி உள்ள குடும்பங்கள் நிலைமை என்னவாகும்? இதுதான் என்னோடய கேள்வி. இது அடுத்தவருடைய உதவியை நம்பி நம்ம குடும்பத்தை நம்ம விட்டு செல்ல முடியாது. நமக்குன்னு பிறகு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு உத்தரவாதம் நமக்கு இல்லை. நிரந்தர ஊழியர்களுக்கு 1000 உறுதியான அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. நமக்கு அந்த இது இல்லை. அவர்களுக்கு இணையாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அந்த உத்தரவாதம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இடையில் நமக்கு அந்த சிகப்பு நிற கார்டு உள்ளவங்களுக்கு பிரதமர் காப்பீடு திட்டத்தின் கீழே ஒரு உதவி செய்யலான்ற ஒரு பண்ணினாங்க. நம்மள பேர் தான் நம்ம என்ஆர்எச்எம்மில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் பேர் நமக்கு அரசு ஊழியர்கள். அந்த அடிப்படையில் அதிகாரிகள் கூட நமக்கு மஞ்சள் கார்டு தான் கொடுக்குறான். நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது தெரியாது. அது அடிப்படையில் நம்ம தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முடிவு பண்ணி அதிகாரிகள் பேசும்போது அந்த மஞ்சள் அட்டைக்காரங்க, நம்ம என்ஆர்எச்எம் ஊழியர்கள் மஞ்சள் அட்டைக்காரர்களுக்கு பிரதமர் நிவாரண நிதி கிடைக்கிறதுக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட 4-5 வருடம் ஆகிவிட்டது. அதனோட நிலம் என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு ஊழியரை கேட்கும்போது அந்த கோப்பு எல்லாம் டெல்லி போயிடுச்சு, அதை இங்கேருந்து போய் அதை யாரும் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது செய்தி எனக்கு கிடைத்தது. ஏன் இந்த மாதிரி அது கிடக்குது? அதுமாரி கிடைச்சா என்ன மாதிரிக்க அந்த சகோதரி மாதிரிக்க உள்ளவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும்? நம்மளால் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம என்ஆர்எச்எம் ஊழியர் பாதித்ததுக்கு அரசாங்கம் நமக்கு எதாவது செய்யுமா? நம்ம கடனை வாங்கி நகையை அடகு வச்சு கந்து வட்டிக்கு வாங்கி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு திட்டம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாங்குகிற சம்பளமே நமக்கு கம்மி. நம்ம வாழ்வாதாரமே என்னான்னு தெரியல, நம்ம எப்படி குடும்பத்தை ஓட்ட போகிறோன்னு தெரியலை. ஆனால் இதில் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். எனக்கு இன்னும் 15-20 நாளைக்குள்ளே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அதை பண்ணி ஆகணும். என்னோடய நிலமை சிகப்பட்டைக்காரனாக இருந்தால் எனக்கு அந்த இதில் நான் பண்ணிக்கலாம், எல்லாம் ஃப்ரீ. இன்றைக்கி மஞ்சள் அட்டைன்னா எனக்கு எவ்வளவு ஆகும்?
குறைச்சலா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு உங்களுக்கு தெரியாதது இல்லை, 5,00,000 ஆகும். உங்களுக்கு தெரியும். என்ன அப்படிங்கிற நிலைமையில என்னோட நிலைமை என்ன? என் குடும்பத்தோட நிலைமை என்ன? இதெல்லாம் புரிஞ்சு இந்த அரசாங்கம் என்ஹெச்எம் ஊழியருக்கு அந்த பிரதமர் காப்பீட்டு திட்டத்தை சீக்கிரம் அமுல்படுத்தணும்னு இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். தோழர்களே, நீங்கள் பாண்டியிலையும் காரைக்கால் தோழர்கள் காரைக்கால்லையும் போராட்டம் பண்ணும்போது நான் பாண்டிச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிஷனில் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு அங்கே தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப மனக்குமுறலாக இருக்குது. நானும் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா போராட்டத்திலையும் கலக்கிறோம், போகிறோம், வரோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு எந்த விடிவு காலமும் இல்லை. ஆகையால் இந்த அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த இதை நம்ம தோழர்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட பேசணும். பேசி நமக்குள்ள ஒரு தீர்வு தயவு அவங்க பர்மனெண்ட் பண்ண முடியாது, அது இதுன்னு என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன? நமக்கு எல்லாம் அலோவ் பண்ணி தான் நம்மகிட்ட எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் அந்த கோப்பையெல்லாம் டெல்லிக்கு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போய் யாரும் அதை அழுத்தம் கொடுக்கலன்றாங்க. அப்படி இருந்து நமக்கு அது திட்டம் கிடச்சிருச்சுன்னா நம்ம யாரையும் கையேந்த தேவையில்லை. நம்ம தோழர்கள்லாம் உதவி பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், எம்எல்ஏ நிதியிலேருந்து உதவி பண்ணுங்கள், பிரதமர் நிதியிலேருந்து உதவி பண்ணுங்கள், நம்ம கேட்க தேவையில்லை. நமக்கு அந்த கார்டை நமக்கு வாங்கிட்டோம்னா நம்ம நம்ம அந்த காசில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இல்லை கடைசி வரைக்கும் நமக்கு இந்த சலுகை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். ஆகவே ஏன்னா நான் இதை பதிவை ஏன் போடுறேன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் தயவு செய்து யாருடைய அனுதாபத்திற்காகவோ யாருடைய உதவிக்காகவோ நான் அதை கேட்கல. நம்மளோட உரிமையை நம்ம பெறணும் அப்படின்னு